ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ எறாவை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அதில் நல்லா இறங்குச்சுன்னா உங்களுக்கு பிரியாணியில் ஃப்ளேவர் நல்லா அதிகமாக கிடைக்கும். இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 100 ml எண்ணெய், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் வரும். 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ, பசு நெய் போட்டுக்கோங்க. கீ வந்து ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம், ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 6 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. நான் வந்து ரொம்ப காரமாக செய்யலை, அதனால் நான் 6 தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நல்லா ஆயிலில் வதக்கிக்கோங்க. எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆனியன் தான். ஸோ ஆனியனை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் வதக்கும்போது அது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நீங்கள் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணாதீங்க, ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினீங்கன்னா கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது ரெண்டுத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் எண்ணெயில் நம்ம வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எண்ணெயில் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருளை ஆட் பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இறால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 2 ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன், மொத்தமாக 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் எப்போவும் அடி பிடிக்கும், அதனால் கவனமாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது இல்லையா? இந்த மாதிரி டயத்தில் அது வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், இல்லை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அதை நம்ம மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி அது வந்து சாஃப்டாகி அதுக்கு அப்படியே கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டதுனால எப்போவுமே அடி பிடிக்கும். அந்த மாதிரி அடி பிடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 4 ஸ்பூன் தண்ணி, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வதங்கும்போது அந்த அடி பிடிக்காமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் ஆச்சி பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. காஷ்மீர் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிலர் வந்து பிரியாணியில் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் மாறிடும். ஸோ பெட்டர் நீங்கள் பிரியாணி மசாலாவும் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கிறது நல்லது. இதை போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க, ஆயில் பிரிகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எறாவை ஆட் பண்ணிக்கலாம். எறாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதனால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதுலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினா போதும். நான் 1 கிலோ எறாக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நம்ம எறா மேரினேட் பண்ணோம் இல்லையா, அப்போவே கையோடு ஊற வச்சுக்கோங்க. நான் போட்ட 3/4 கிலோ அரிசி வந்து இந்த டம்ளரில் 3.5 டம்ளர் அரிசி. நான் அதுக்கு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் கணக்கு பண்ணி 8.5 டம்ளர் தண்ணி வந்து பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எறாவை நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் பச்சை தண்ணி அதில் ஊற்றினோன்னா அந்த குக்கிங் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி திருப்பியும் ரப்பர் மாதிரி ஆகிடும் எறா. அதனால் எப்போவுமே சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, ப்ரான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, தேவையான அளவு தண்ணி எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு ஊற்றும்போது பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும்,
அந்த சிக்கனும் ப்ரானும் வந்து ரப்பர் மாதிரி ஆகாமல் சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த தண்ணியை கொதிக்க வச்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆனியன் வதக்கிறப்ப சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இதை நல்லா கொதி வந்தப்புறம் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுனதுனால தான் உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே நீங்கள் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கொதி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பொன்னி புழுங்கல் அரிசி. நீங்கள் பிரியாணி அரிசிலையும் செய்யலாம், சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசியிலே ட்ரை பண்ணியிருக்கேன். அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பேனில் தான் செய்கிறோம். அதனால் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு தம் போட போகிறோம். இப்போ அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஆக்சுவலி வெயிட் இப்போ வைக்கக்கூடாது. நம்ம 50% குக் ஆனப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல வைக்கும்போது வெயிட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் வந்து வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் கழித்து 50% குக் ஆனதுக்கப்புறம் நான் தோசைக்கல்ல வச்சுட்டு பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டேன். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டவ்வை வந்து மீடியம் டு ஹையில் வைக்கணும். ஃபுல் ஹையில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கரெக்டாக ரெடி ஆகிடும். டோட்டல் குக்கிங் டைம் 20 மினிட்ஸ் தான். நார்மல் 50% குக் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் தோசை தவாவில் வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான எறா பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.